ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 12th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 2.5 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு ஃபைண்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம் செவ்வக வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன? ஃபைனலாக எனக்கு ஒரு ரியல் ஒரு இமேஜினரி வரணும். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் எடுத்துக்கலாமா? சொல்யூஷன் z plus 3 divided by z minus 5i equal to 1 plus 4i divided by 2. இது ஓகேவா? இதுக்கு அடுத்து பாருங்க, இது பாருங்க, ரெண்டு சைடும் டிவைடில் இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. 2 into z 2z plus 2 3s 6. இது மல்டிபிளில் போணுச்சுன்னா ஸ்டெப்பே போட்டுறேன். z minus 5i into 1 plus 4i உள்ளார மல்டிபிள் பண்ணலாமா? 2z plus 6 equal to z into 1 1 into z 1z. அடுத்து ப்ளஸ் என்ன கிடைக்கும் நமக்கு? 4iz. அடுத்து மைனஸ் 5 into I 5i மைனஸ் 5 4s 20 I into I squared. இது ஓகேவா? 2z plus 6 equal to z plus 4i z minus 5i ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இது என்னவா கிடைக்கும்? எனக்கு ப்ளஸ் 20 கிடைக்கும். இது வரைக்கும் ஓகேவா? இதுக்கு அடுத்து எனக்கு எதை இசட்டை வச்சு தானே நமக்கு இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா இசட்டெல்லாம் ஒரு சைட் கொண்டு போயிடுறேன். 2z ப்ளஸ் இசட் இந்தாண்ட வந்துச்சுன்னா மைனஸ் இசட், இங்கே ஒரு இசட் இருக்கா, ப்ளஸ் 4 வந்து இந்தாண்ட வந்தால் மைனஸ் 4i இசட் ஈக்குவல் டு இது இங்கே போயிடுச்சு, இது இங்கே போயிடுச்சு, மைனஸ் 5i plus 20 plus 6 இந்தாண்ட வந்தால் minus 6. இப்போ இசட்டை ஃபுல்லாக காமனாக வெளில எடுத்துருங்க. வெளில எடுத்தால் என்ன கிடைக்கும்? உள்ளார 2 minus 1 minus 4i equal to minus 5i plus 14. இது ஓகேவா? இசட் அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்தாண்ட கொண்டு போயிடுங்க. மல்டிபிளில் உள்ளது இந்தாண்ட டிவைடில் தானே போகும். minus 5i plus 14 divided by 2ல 1 போயிடுச்சுன்னா 1 minus 4i. இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் வரும். நான் ஒரு ஸ்டெப்பை கம்மி பண்ணிட்டு டைரெக்டாக இந்தாண்ட கொண்டு வந்துட்டேன். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 மைனஸ் 4i. மல்டிபிளில் உள்ள டேர்ம் இந்தாண்ட டிவைடில் வந்திருக்கு. பாருங்க, கொஸ்டினில் என்ன சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க? ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம ட்ரை பண்ணணும். இங்கே எனக்கு ஒரு ரியல் ஒரு இமேஜினரி வரல, நமக்கு இந்த மாதிரி இருக்குது, டிவைட்லலாம் இருக்குது. அதை நான் கொண்டு வரேன் பாருங்க. மைனஸ் ஃபஸ்ட்டு நான் ரியலை மாற்றி எழுதிக்கிறேன். 14 மைனஸ் 5i டிவைடட் பை 1 மைனஸ் 4i. கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் எடுங்க. 1 ப்ளஸ் 4i டிவைடட் பை 1 ப்ளஸ் 4i. 14 into 1 14, 14 into 4 plus 4 4 are 16, remainder 1 56i. இது ஓகே தானே? அடுத்து மைனஸ் 5i மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 4 are 20i ஸ்கொயர்ட் டிவைடட் பை 1 1 are 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 4 are 16i into I ஸ்கொயர்ட். அடுத்து ஐ ஸ்கொயர்டோட வேல்யூ மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட். ஐ ஸ்கொயர்டோட வேல்யூ மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது சும்மா ஸ்டாஃபில் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், 14 56ல் 5 போயிடுச்சுன்னா 51i ப்ளஸ் ஐ ஸ்கொயர்டோட வேல்யூ மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20 டிவைடட் பை 1 ப்ளஸ் 16. இங்கேயும் ஐ ஸ்கொயர்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 14 என்ன கிடைக்கும் நமக்கு? 34 ப்ளஸ் 51i டிவைடட் பை 17. இந்த 17ல் இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 17 காமனாக வெளில எடுத்துருங்க. ஓகேவா? 17 காமனாக வெளில எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? 2 ப்ளஸ் 3i டிவைடட் பை 17. 17ஐயும் அடிச்சிடலாமா? ரிமைண்டர் நமக்கு கிடைச்ச ஆன்சர் நான் இங்கே எழுதுகிறேன். என்ன ஆன்சர்? 2 + 3i. இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர்.